ஸோ 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது நம்ம இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கு பார்த்துருப்போம். இப்போ வந்து இன்னும் இன்வால்மெண்ட்டோட டீப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இந்த வருடத்துடைய பொது பலன் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கிரகங்கள் அஸ்தங்கமான நிலையில பிறக்குதுங்க. அப்போ ஒரு இழப்புகளையும் சந்திக்க போகுது. இயற்கை சீற்றங்கள் அதிகரிச்சு இருக்கக்கூடிய ஆண்டா இது ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சில இடங்கள்ல மௌனமான ஒரு போரோ, ஒரு பிரச்சனையோ உதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ நம்ம வந்து 2018 வந்து கொரோனான்னு ஒரு விஷயத்த சந்திச்சோம். அதனால வந்து அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, வெளியில போகக்கூடாது அதெல்லாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோயின்னு ஒண்ணு வந்ததுன்னு தெரியாது. அதனால ஏற்பட்ட இழப்புகள் வந்து பெரிய விஷயமா பேசப்படும். அதாவது இந்த வருடம் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எலும்பு, கால்சியம் சத்து, எலும்பு உருக்கி அது சார்ந்த விஷயங்கள். எந்த குழந்தைக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போதும் சரி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள மையப்படுத்தின நோயாக ஒரு உதிக்கும். அதில ஆரம்ப கட்டத்திலே குழந்தைகளா இருக்காங்கன்னா, தடுப்பூசி போட்டு வச்சுருங்க. அவங்களோட வளர்ப்புல சரியா பார்த்துக்கோங்க. அடுத்த ரீதியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயந்திரங்களை வைத்து இயக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியையும், தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தொழிலதிபர்கள் வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. எப்பவுமே ஒரு நகைச்சுவையோடு இருக்கக்கூடிய 90s கிட்ஸ்க்கு திருமணம் ஆகுமா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த வருடம் பிறக்கும் போதே சுக்கிரன் அஸ்தங்கத்துல இருக்கிறனால, திருமணம் ஆனாலும் திருமணத்துல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க அவசரமாக ஒரு முடிவை எடுத்துட்டு அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தையும் அன்னைக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறக்கூடிய அந்த திருமண நாளுக்கான முகூர்த்தத்தை சரி பார்த்துட்டு பண்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த வருடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாத காலங்கள் சுக்கிரனுடைய இது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.